இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிளி பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே வாழை இலையில பரோட்டா வச்சு ததும்ப சால்னா ஊத்தி மேல கொஞ்சம் சிக்கன் போட்டு அதை பொதிஞ்சு கல்ல போட்டு எடுக்கும்போது பரோட்டா அந்த சால்னாவோட நல்ல ஊறி அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்னா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ சால்னா பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா இதுல 2 வெங்காயம், அதை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 2 தக்காளி, அதே இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் இதுல 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்துக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல வேகட்டும். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, கடைசியா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கல இன்னைக்கு, ஏன்னா நம்ம வந்து இலையில வச்சு பொதியிறப்போ கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு 1/2 கப் போல தான் சேர்த்துருக்கேன். குக்கர்ல வைக்கிறதா இருந்தால் 4 விசில் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. சாதாரண பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் போல நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். சிக்கன் எல்லாம் வெந்து குழம்பு ரெடியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நறுக்க மல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆகிரும். அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனை நடுவில் பிச்சு போடணும். அதுக்கு வந்து இந்த குழம்புல இருக்கிற சிக்கனை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அதை விட சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து புதுசா சிக்கன் யூஸ் பண்றதுனால ஓகே, அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த குழம்புல இருக்கிற சிக்கனையே இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன், ஒரு பவுல் நிறைய வச்சிருக்கேன். இப்போ சிக்கனை ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல பாதி போல வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வதங்கினதும் இதுல கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம இலையில பொதிஞ்சிடலாம். இலையை வந்து நம்ம அப்படியே பொதியக்கூடாது, லைட்டா வந்து நெருப்புல காமிக்கணும், அப்பதான் வந்து கிளியாம வரும். நெருப்புல அப்படியே நம்ம வந்து எல்லா சைடும் காமிக்கும் போது கிளியாம அழகா வரும். இந்த மாதிரி நல்லா காமிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ வந்து வாழை இலையில 2 பரோட்டா அதை நல்லா அடிச்சுட்டு இது மேல வந்து நல்லா ததும்ப நம்ம வந்து சால்னா சேர்க்கணும். கம்மியா சேர்த்துறாதீங்க, நிறைய இருந்துச்சுன்னா தான் நல்லா சாஃப்டா ஊறி ரெடியா இருக்கும். இப்போ இது மேல நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது மேல கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, அடுத்த லேயர் பரோட்டா, மறுபடியும் நிறைய சால்னா. இது வந்து கொஞ்சம் கெட்டியா பண்ணணும், அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்மியா தண்ணி சேர்த்தோம். மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சிக்கன், கடைசியா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொதிஞ்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி கிளியாது, நம்ம வந்து நெருப்புல காமிச்சதுனால. ஒருவேளை கிளியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 லேயர் கூட நம்ம வச்சுக்கலாம். வாழை நார் இருக்கும்ல, அதையே வச்சு நம்ம கட்டிட்டா போதும். இந்த
மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1/4 கப் போல தண்ணி, பேன் வந்து நல்லா சூடா இருக்கணும். சேர்க்கும் போது நல்லா டக்குன்னு நல்லா இந்த மாதிரி ஆவி வரும். உடனே இதை மூடி வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ இதை வந்து லைட்டா அப்படியே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி, பேன் வந்து நல்லா சூடாக தான் இருக்கு, ஆனால் உடனே இந்த மாதிரி நல்லா சூடாக ஆவி வரும். மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடியாக இருக்கும். இதை வந்து இன்னும் 2 தடவை போல் நம்ம திருப்பி போடும்போது சரியாக வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கு. அப்படியே அந்த பரோட்டா சால்னால ஊறி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து செம்ம சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான். டடா, நம்மளோட கிளி பரோட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராக இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அந்த சால்னாலலாம் ரொம்ப அழகாக ஊறி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி